இந்த படம் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிமாக இருந்தது. ஸோ நரிவேட்டை சேரன் சார் வந்து ஆட்டோகிராஃபில் நம்ம சேரன் சார் வந்து மலாலி கேரக்டரை வில்லனாக வச்சுருப்பார். இங்கேருந்து சேரன் சாரை கூப்பிட்டு போய் அவரை வில்லனாகியிருக்காங்க. ஸோ இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. ஏன்னா நான் அந்த டைமில் ஆட்டோகிராஃப் ஷூட் பண்ணும்போது சேரன் சாரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் கேரளாவில். படம் முடியும் போதும் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணோம். பட் இந்த படத்தில் அவர் நிறைய படங்கள் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. பட் இந்த படம் வந்து அந்த ரொம்ப செட்டில்டாக ஃபஸ்ட் டைம் எங்களுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷமாக அவரோட பழகிட்டு அவர் ஒரு வில்லன் கேரக்டராக பார்க்கும்போது அந்த அக்செப்டன்ஸ் இருந்தது. டைரக்டர் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அண்ட் டொவினோ தாமஸ் அண்ட் என்டையர் டீம். அந்த ஆதிவாசியாக நிறைய முடி வச்சு நடிச்சிருந்த பையன், அதுக்கப்புறம் ஆதிவாசி பெண்ணாக அவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப ரியலாக இருந்தது. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப பொதுவாக மலையாள படங்களில் ரொம்ப இயல்பாக இருக்கும் நடிப்பு. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்தது. நிறையா ஆர்டிஸ்டஸ் பர்ஃபார்மன்ஸஸ், அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ, மெயினாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாக மலையாள படங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம போய் தேட்டரில் பார்ப்போம். பட் இங்கே சேரன் சார் இன்வைட் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெஷ் ஷோ போட்டு ஒரு எல்லாருமே படம் முடிஞ்சு வெளில வந்தோன்னே இப்போ இந்த மாதிரி ப்ரீமியர் ஷோவில் வந்து நம்ம எதையாவது ஒன்று சொல்லிட்டு போகணுன்னு சொல்லுவோம். பட் உண்மையாகவே இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்டையர் டீம் அண்ட் க்ரூவுக்கு என்னுடைய விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார், பாய். நரிவேட்டை படத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. டொவினோ தாமஸை வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது கலரில் பார்த்தோம். அவருடைய பழைய அந்த 2018 ஏஆர்எம் அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக லூசிஃபர், அந்த கேரக்டருக்கும் இப்போ இந்த படத்தில் அவர் பண்ண கேரக்டருக்கும் கம்ப்ளீட் சேஞ்ச் இருந்தது. அண்ட் முக்கியமாக சேரன், அவரோட கேரக்டர் வாஸ் வெரி வெரி சர்ப்ரைசிங் அண்ட் வெரி பவர்ஃபுல். ஸோ இட் வாஸ் ரியலி ஸோ டிஃப்ரெண்ட். அதாவது எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேரக்டரைசேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. தி டிரெக்டர், அவருடைய செகண்ட் ஃபிலிம் இது, அண்ட் ஹிஸ் ஷார்ட் டேக்கிங்ஸ் வாஸ் ஆல்சோ வெரி வெரி நைஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட். எப்போவுமே வந்து கொஞ்சம் அப்படி மெதுவாக ஆரம்பித்து அப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் கதை இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. ஃப்ரம் த பிகினிங் ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி டொவினோ அண்ட் சேரன் அண்ட் எவ்ரிபடி சுராஜ் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. வெரி பவர்ஃபுல் கேரக்டர் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து இன்னும் வெளியே வந்த அப்புறம் கூட ஞாபகம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஐ விஷ் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் நரிவேட்டா. தேங்க்யூ. வணக்கம். நரிவேட்டா மலையாள படம், நரிவேட்டைன்னு தமிழ்லையும் டப் பண்ணியிருக்காங்க. காலங்காலமாக இந்திய ஒன்றியத்தில் பூர்வகுடி மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் எதிராக அதிகாரமும் அரசாங்கமும் அது எவ்வளவு எதிராக செயல்படுது அப்படின்றத மீண்டும் தோல் உரிச்சு காட்டிய ஒரு படம் தான் இந்த நரிவேட்டை. தமிழில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, மலையாளத்தில் தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. டொவினோ தாமஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தன்னுடைய கேரக்டரை, காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது. சேரன் முதல் முறையாக மலையாளத்தில் நடிச்சிருக்கிற அந்த படம் ஒரு மன நிறைவாகவும் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை வெளியே வருவதற்கான அந்த சூழலை பார்க்கும் பொழுது இது மாதிரி இன்னும் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. நம்ம செய்தித்தாள்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் பார்க்குற அந்த செய்திகள் வந்து இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னால் நரிவேட்டை திரைப்படமாக வந்திருக்கு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மொத்த குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எப்படி போயிருக்காங்க நரிவேட்டா
அங்கே சவுண்ட் வந்துட்டு நரிவேட்டை மலையாள படம். தமிழ் டப்பிங் பார்க்கல, நான் மலையாளம் ஒரிஜினல் பார்த்தோம். ஒரு வித்தியாசமான ஒரு படம். நெஞ்செல்லாம் கொஞ்சம் கனத்த இதயமாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. சேரனுக்கு மலையாளத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். ஆல்மோஸ்ட் ஹீரோவுக்கு அடுத்த ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். நல்லா வித்தியாசமாகவும் பண்ணியிருக்காரு. பாதி மலையாளம் பாதி தமிழ் கலந்து பேசியிருக்காரு. நான் இது வரைக்கும் இது மாதிரி ஒரு படம் பார்க்கல. அதான் ஒரு கதையை சொல்லக்கூடாது, பட் ஒரு ஆதிவாசிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் அநியாயம் நடக்குது, அது அரசாங்கத்து மூலியமாகவும் போலீஸ் மூலியமாகவும் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அது அதில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஹீரோ அந்த ஏழைங்க சைடில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் எண்டு ரொம்ப கொஞ்சம் மனசை டச் பண்ணிச்சு. வாழ்த்துக்கள் அந்த ஹோல் டீமுக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படம் பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி இருந்தது. அது எப்படி சொல்கிறோன்னு தெரியல. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களும் இந்த டெய்லர் மேடுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி இருந்துச்சு. இவங்களுக்காக பண்ண ரோல்ஸ் மாதிரி இருந்தது. அதில் நடிச்சிருக்கிற எல்லா நடிகரும் எல்லா ஆர்டிஸ்ட்டுங்களும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹெவியாக இருக்குது படம் பார்க்கும்போது. இதுதான் லைஃப். நம்ம எதுக்கெல்லாமோ நம்ம ஃபைட் பண்ணுறோம். ஒரு இடத்துக்காக, எனக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு வீடு அப்படின்றதுக்காக ஃபைட் பண்ணுறது, நல்லது கெட்டது லைஃப்பில் நடக்கிறது. அது ரொம்ப சொன்னால் அப்புறம் ஸ்டோரி இதாகிடும். எல்லோரும் தயவுசெய்து தியேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். தியேட்டரில் போய் பார்க்கணும். அவ்வளோ அழகாக டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, டயலாக்ஸாக இருந்தாலும் சரி, நடிகர்களாக இருந்தாலும் சரி, அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் இன்னும் வரணும், அதுதான் என்னோடய ஆசை. இந்த க்ரூவுக்கு என்னோடய பெஸ்ட்டு விஷஸ். இது ஒரு பெரிய ஹிட்டாக மாறணும். ஆக்க வேண்டியது நம்ம டியூட்டி. இது பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் டியூட்டி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நரிவேட்டை மலையாள மூவி. நம்ம சேரன் சார் நடித்த படம். டிவினோ தாமஸ் ஹீரோ. ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி. நம்ம சேரன் சார் ஆட்டோகிராஃபு, தாமருந்து இந்த மாதிரி படங்களை நடித்து பார்த்துருக்கோம். ஆனால் இதில் முற்றிலும் வேறுபட்ட ஒரு கதாபாத்திரம் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு சேரன் இதில் நம்ம பார்க்கலாம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்காரு. ஒரு கிராமத்தானாக பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட மிடுக்கு, அந்த ஒரு ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நிறைவாக இருக்குது. படத்தோட செகண்டாக ரொம்ப மனசு பார்த்துருச்சு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு மனசாட்சி உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்க, மனசாட்சி உள்ள ஒரு போலீஸ் தன் கடமை செய்யும்போது எந்த அளவு தடுமாற்றம் இருக்கும், இதெல்லாம் வெளிப்படுத்துகிற படம். கிளைமேக்ஸ் ரொம்ப நெஞ்ச உருக்கிருச்சு. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இது சேரனுக்கு ஒரு கண்டிப்பாக படம் திருப்பு முனையாக அமையும். தமிழ் படத்தில் நடித்த சேரன் மலையாளத்தில் நடிச்சிருக்காரு. அதை நம்ம வரவேற்கணும். மலையாளத்திலையும் கேரளாவிலையும் சேரனுடைய நடிப்பை கொண்டாடுவாங்க. நரிவேட்டை மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். ஒரு அருமையான டைட்டில் நரிவேட்டை. படத்துக்கு 2 கண்ணுன்னா, ஒரு கண்ணு டொவினோ தாமஸ்னால், இன்னொரு கண்ணு நம்ம சேரன் சார். நான் பேசிக்காகவே சேரன் சாருடைய ஃபேனு. ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக
அது வந்து அவர் என்ன ரோல் பண்ணியிருக்காருன்னு சொல்லக்கூடாது. அவர் இன்ஸ்பெக்டர் மீதியெல்லாம் நீங்கள் படத்தில் பாருங்கள், சஸ்பென்ஸை உடைக்கக்கூடாது. பட் அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் கவினா தாமஸ் ஆல்சோ இஸ் டூ குட். அண்ட் அழாமல் படத்துலேருந்து வெளில வர முடியாது, கண்ணு கண்டிப்பாக கலங்கிடும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இட்ஸ் a வெரி நைஸ் ஃபில்ம். தேங்க்யூ. ஷோஸ் பார்க்கலாம். மலையாள படம், டிவினோ தாமஸ் ஹீரோவாக நடித்த இந்த படம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு படம். இந்த படம் கதை அமைப்பாக இருக்கட்டும், அது எடுக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், ரொம்ப பழங்குடி மக்களுடைய பிரச்சனையை பற்றி ரொம்ப தீர்க்கமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு ஃபுல்ஃபில் என்டர்டைன்மெண்ட்டாக இந்த படம் இருந்தாலும் இந்த படம் பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக நம்முடைய இயக்குனர் சேரன் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்துக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தார். உண்மையிலே ரொம்ப சிறப்பாக நம்ம சேரன் சார் நடிச்சிருந்தார். ஸோ அப்படி இந்த படத்தில் வந்த அந்த பேக்ரவுண்டாக இருக்கட்டும், கதையோட ஆழமாக இருக்கட்டும், இந்த படம் நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நரிவேட்டை ஆக்சுவலி இது வந்து சேரன் சாரை வந்து இப்படி ஒரு ஹாண்டிங்கான ஒரு 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 கேரக்டராக பார்க்குறதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த படம். நான் ஏன் ஃபஸ்ட்டு சேரன் சாரை பேசுகிறேன் அப்படின்னா, அவர் சேரன் சார் வந்து ஒரு மாதிரி சாஃப்டான இமேஜே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார்ல. ஸோ அதை வந்து பயங்கரமாக அதை பிரேக் பண்ணியிருக்காரு. டொவினோ தாமஸ் வந்து பயங்கரமான ஒரு மாசான ஹீரோ. பட் அந்த கதைக்குள்ளே வந்து என்ன வேணுமோ அதை மீறாமல் ஒன்று செஞ்சுருக்காங்கல்ல. ஸோ அது வந்து பயங்கரமாக அதை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அட் த சேம் டைம் வந்து டைரக்டர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை ரியல் இன்சிடென்ட்ன்றாங்க 2003. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தமிழ்நாட்டிலே வந்து 2013 அப்படி ஒரு இன்சிடென்ட்டு நடந்துச்சு அப்படின்னு தான் அதுக்கு அந்த கம்பேரிசன் போகுது. மேபி இது தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப அதை பயங்கர க்ளோஸாக கனெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கள் டைரக்டர் வந்து அவரோட பயங்கரமான ஒரு ஒரிஜினல் முகத்தை வந்து ஸ்க்ரீன்லேயும் காட்டியிருக்காருன்றது வந்து அது இவ்வளோ ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சேரன் சாரை பார்க்கும்போது. ஓவராலாக அதே மாதிரி அந்த அந்த ட்ரைபலாக நடிச்சிருக்க அந்த பிரதர், அந்த 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 டீமை லீட் பண்ணிட்டு போகிற அந்த லேடி கேரக்டர் எல்லாமே பயங்கர ஒரு மாதிரி இம்பேக்டாக இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து ரொம்ப இம்பேக்டான படம் தான் இது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நரிவேட்டை படம் பார்த்து தான் வரோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி படம் காட்டுக்குள்ளேயே தான் நடக்குது. ஒரு காட்டுக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கும் நடக்கிற வேட்டை தான் இந்த நரிவேட்டா. டொவினோ தாமஸ், சுராஜ், சரண் சார் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆதிவாசியாக நடிச்சிருக்க ஒரு 4-5 கேரக்டர்லாம் செம்மையாக இருக்குது. உண்மையாகவே அவங்க வெளில வந்து பார்க்கும்போதும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், உண்மையிலேயே நிறைய காட்டுகளில் வாழ்கிற ஆதிவாசிகளையும் நடிக்க வச்சுருப்பாங்க போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வெளில வரும்போது எல்லாருமே நிற்கும்போது உங்கள் நடிகர் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ ரியலாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. சரண் சார் நம்ம தமிழ்லேருந்து மலையாளத்தில் போய் நடிச்சிருக்காரு. நான் சரண் சாருடைய உதவியாளர் வேறு. சொல்ல மறந்த கதையிலே நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவரை வந்து ஃபஸ்ட்டு படத்துலேயே நான் பார்த்துருக்கேன். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாகவும் இருந்தது, ரொம்ப ஷாக்காகவும் இருந்தது. அதுவும் இன்றைக்கி எல்லாருமே அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்த்தா எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப ஷாக் ஆகி தான் வெளில வந்தோம். அப்படி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் நீங்கள் பாருங்கள். அதுவும் சேரன் சாரை பிடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஷாக் கலந்து சர்ப்ரைஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நரிவேட்டை எல்லோரும் பாருங்கள். நன்றி. தேங்க்யூ. நான் கணேஷ் கே பாபு. நரிவேட்டை திரைப்படம் பார்த்தேன். இஷ்க் இதுக்கு முன்னாடி வந்த படம் டைரக்டரோடது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த படம் அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஜானர் ஷிஃப்ட் பண்ணி ரொம்ப மூவிங்கான படம்.
எளிய மனிதர்களுக்கு எதிரான அந்த அடக்குமுறை இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை சினிமா மூலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பதிவு செஞ்சுட்டே வரும். எளிய மனிதர்களுக்கு எதிரான இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒடுக்குமுறையை சினிமா போன்ற ஒரு வலிமையான கருவியை வச்சு பதிவு செய்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அதை இயக்குனர் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை அழகாக பதிவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அழகான்றதோடு அந்த உணர்வை நமக்கு கடத்திடுறாரு. ரொம்ப படம் முடியும் முதல்ல ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தமான ஒரு முடிவை நோக்கி போச்சு. அதுபோல் இன்னொரு முக்கியமான ஒரு இது என்னென்னா சேரன் சார் இதில் நடிச்சிருக்காரு. அவருக்கு முதல் மலையாள படம். சேரன் சார் ஒரு இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அதுவுமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த படம் எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். எப்படி ஒரு ஜெய்பீம், ஒரு விடுதலை போன்ற படங்கள் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்திச்சோ அதற்கு இணையான தாக்கத்தை நீங்கள் மலையாளத்தில் பார்க்கும்போதே அந்த உணர்வு உங்களுக்கு கடத்தியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான படம், எல்லோரும் பாருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி இஸ்க்குன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த ஜானருக்கும் இந்த ஜானருக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி ஒரு படம் கொடுத்தவரை இப்படி ஒரு படம் கொடுத்துருக்கான்றது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை விட இதில் இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்குது சேரன் சார். இந்த படம் ஆரம்பித்தது அவர் லுக் எடுப்பார், ஃபோட்டோஸ் அனுப்புவார். இந்த படத்தை ஏன் சூஸ் பண்ணின்றது உங்களுக்கு இப்போ தெரியாதுங்க, படம் பார்த்த பிறகு தான் தெரியினார். அது நம்ம வெளியே சொல்ல முடியாது. ரொம்ப சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் சேரன் சார்ட்ட நம்ம கவனிச்சிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி பண்ண டெம்ப்ளேட் ஆக்டிங் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கவனமாக ரொம்ப வேறு ஒரு புது டைமென்ஷனில் பண்ணணும் முயற்சி பண்ணி அதை ஜெயிச்சிருக்கிறாரு. நரிவேட்டை டைட்டில் வந்து சேரன் சாருக்கு தான். மலையாள படம் வந்து அவருக்கு நிச்சயமாக ஒரு சிவப்பு கம்பளம் விரிக்கு நான் நம்புகிறேன். நீங்கள் பாருங்கள், வழக்கமான சேரன் சார்லேருந்து ஒரு வித்தியாசமான சேரன் சாரை பார்க்கலாம். மற்றபடி வந்து இந்த படத்தில் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேயர் மாறி கிளைமாக்ஸில் வெளியே வரப்போ நம்மளாம் பாரமாக மனசு கணக்க வருவோம். ரொம்ப முக்கியமான படம் நரிவேட்டை. கண்டிப்பாக எல்லா ஜேர்னர் ரசிகர்களுக்கும் இது பிடிக்கும் நான் நம்புகிறேன். சாரி நரிவேட்டா ஒரு எமோஷ்னலான ஒரு ஆக்ஷன் ட்ராமா. அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை, அதை வந்து எவ்வளோ த்ரில்லராக, எவ்வளோ ஆக்ஷனாக, எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக, ரொம்ப மனிதநேயத்தோடு அதை வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான படைப்பு. பொதுவாகவே வந்து மலையாளம் வந்து ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு வாழ்வியலாக ஒரு மலைவாழ் மக்களோட வாழ்ந்து அவங்களுடைய போராட்டத்தில் கலந்த மாதிரி இருந்தது. குறிப்பாக சேரன் சார் வந்து இதில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட அவரும் சேர்ந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நரிவேட்டா இப்போ தான் பார்த்துட்டு வெளியில் வரோம். டொவினோ சாரோட ஆரம்பகால படங்கள்லேருந்து கப்பி, கோதா, அதிலிருந்து அவரோட வளர்ச்சிகள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்கேன். தள்ளுமாலா மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வந்து ஒரு கமர்ஷியலாக தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கான பெரிய படங்கள் பண்ணுறதை தாண்டி ஒரு நல்ல கதையம்சம் இருக்கக்கூடிய ஒரு படங்கள்லேயும் நடிக்கணும், சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சமுதாய பொறுத்துக்குள்ள படமும் பண்ணணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்து இந்த படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பாராட்டுக்குரியது. சேரன் சார் ஃபஸ்ட் டைம் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு, மலையாள சினிமா பண்ணியிருக்காரு, போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்காரு. ரொம்ப கன்வின்சிங்காக கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ படம் டெக்னிக்கலாகவும் கதையாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. நாளைக்கு தேட்டரில் வருது, கண்டிப்பாக பாருங்கள். நன்றி. First of all, we all are thankful to you for coming to watch the movie. Actually, we tried to tell the story of a common man who fights with the system, and we are very grateful, after receiving the positive response from the audience after the preview. This is the first and only preview of this movie. We are going to the direct release by tomorrow all over the world. Hope
the audience will receive the movie. They will discuss the subject we are, portrayed in the movie. And this is a well taken and well-made film that we all think. And you can see a bunch of excellent performances in this movie, including Tovi, Charan sir, Arya, Pranav. Everybody had done their part very well. And once again, thanks to all of you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ഇന്ന് ഒരു പ്രൗഡ് മൊമെൻറ്റ്. நம்ம ഇന്ത്യൻ സിനിമാ കമ്പനിയിൽ വരുന്ന മുതൽ മൂവി താൻ നരിവേട്ടെ. ഇതിൽ வந்து ചേരൻ സാർ அண்ட் டொவினோ அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து ஒரு ஸ்டார்டிங் மட்டும் தான் நாம் நினைக்கிறது. இனி தமிழிலும் மலையாளத்திலும் நிறைய படம் நல்ல ஸ்டோரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ தேங்க் ஈச் ஒன் ஆஃப் யூ டு கம் அண்ட் சப்போர்ட் அஸ் டுடே. தேங்க்யூ. நன்றி.